ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி ரொம்ப நாளாக ஒன் vs 1 ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தான். அந்த சம்பவத்தை தான் முடிச்சு விடப்படுது. நம்ம உள்ளே வந்திருக்கோம். தாறு மாறு தக்காளி சோறுன்ற மாதிரி தம்பி பிடிச்சி தலையிலே தட்டி வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிடுவோம். கொஞ்சம் டச் விட்டு போனாலும் ரூம் மேட்ச்சில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான பொருளாக எடுத்துகிட்டு ஏறி போய் ஷர்ட்டு புட்டுன்னு அடிச்சுட்டு வருவோம். தம்பி என்ன கேரக்டர் வச்சுருக்கான்னு தெரியல, போய் பார்ப்போம். பையனாக இருந்தால் பறக்கூட்டு அடிப்போம், பொண்ணாக இருந்தால் பணிவாக அடிப்போம். யாராக இருந்தாலும் அடிக்கிறது தான். இதில் மாற்றுக்கிறதே இல்லை மக்களே. ஃபஸ்ட்டு க்ளோவல் போட்டு நம்ம நிதானமாக ஏறுவோம். பாருங்கள், பக்கத்தில் நிற்கிற பாருங்க. ஏய் மேலே வாடி, ஏய் இருங்க. நம்ம பேக் போய்ட்டு கொஞ்சம் தம்பிக்கு ஸ்பேஸ் கொடுப்போம். ஃபுல் ஹெச்பியோடு இருந்தால் அடித்தா தான் நமக்கு ஒரு ஹெச்பி நமக்கு முக்கியம் மக்களே. கிருட்டுன்னு முடிச்சு விட வேண்டியதான் மக்களே. ஆப்போசிட்டில் ப்ளே பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தம்பி தான், அன்பு தம்பி. அண்ணே, நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்ட, நீ இப்போதைக்கு ஒரு யூடியூபரு, உன் கூட ஒன் vs 1 போட்டால் நல்லாயிருக்கும் வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். அதனால் நம்ம இப்போ யூடியூப் சேனலில் அவனுடைய ப்ளேயிங் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். இதை பார்த்து அவனும் என்ஜாய் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஒழுங்காக ட்ராக் ஆக மாட்டேது மக்களே. என்ன பண்ணுறது? க்ளவுஸு செட் ஆக மாட்டேது. க்ளவுஸ் கம்பெனி மாற்றணும். பொறுத்திருந்து பாருங்கள் மக்களே, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கடைசி ஜோன் வரைக்கும் கொண்டு வந்துட்டான். டேமேஜ் கொடுத்ததுனால இப்போ ஏறி சட்டு புட்டுன்னு ஒரு ஐத்துவோம். ஆனால் சரியாக ரெட் ஹேட் கிடைக்காதனால எம்டன் வச்சு டிங்குன்னு ஒன்று ஐத்திரும். வெற்றிகரமாக ஃபஸ்ட் ரவுண்டை முடிச்சாச்சு. ஒன்று கேரக்டர் தான், அதனால தான் கொஞ்சம் பணிவாக அடிச்சாச்சு. இல்லைனா மண்டை மேலே தட்டி விட்டு அனுப்பியிருக்கலாம். பார்த்துக்கலாம் மக்களே. வாங்க, அடுத்த ரவுண்டு எப்படி போகுதுன்னு தெரியல. நம்ம பையன் வேறுலாம் ஆர்வமாக இருக்கான். போயிட்டு சட்டு புட்டு முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்ட திறந்து விடுங்கடா, நான் போகிறேன். டே அப்பா, என்னை விட்டிங்கன்னா நான் மாட்டுக்கு போய்டுவாங்க. வாங்க மக்களே, சட்டார் புட்டார் ஏறி டக்குன்னு அடிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். பாருங்கள் மக்களே. ஐயோ, முதல்ல அவன் டேமேஜ் கொடுத்துருங்க. ஏறுங்க சுற்றிட்டா. ஒரு இடத்துல நிற்கவே கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அவனை. இருங்க, ஃபஸ்ட் நம்ம தலையை காட்ட வேணாம், அவனை காட்டி ஒன் டாப் ட்ரை பண்ணோம். வேலை. வாங்க ரிப்பேர் கிட்டு போட்டு ஏறுங்க சட்டு புட்டுன்னு ஏறுங்க. ஒரு டிஸ்கோல் ஜம்மா மண்டியிலே விந்துங்க. நல்லா தான் ப்ளே பண்ணிருக்கான். ராக்லி, நம்ம நருட்டோ அனிமேல ஒரு பொண்ணு கேரக்டர்ஸ் ராக்லின்னு பேர் வச்சுருக்காங்க. என்ன மக்களே, நம்ம எப்படி சோலோ கிங்கு நல்லா கிங்காக வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரியே மாஸ்க் முகமுடி எல்லாம் போட்டு காஸ்ட்யூம்லாம் போட்டு ரெடியாக வந்துட்டோம். பொண்ணுன்றதுனால தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. பையன் ரெட் ஆட்டை பார்க்காம பொண்ணை பார்த்துட்டான் மக்களே. அதனால தான் வானத்தை பார்த்து அப்படி படுத்துக்கிட்டான். ஆனால் இந்த ரவுண்டில் விடக்கூடாது. வாங்க போயிட்டு ஒரு அழுத்தி இப்படி போய் அப்படின்னு போகணும். கிருட்டு முடிச்சிடும். ஏடவுனில் டேமேஜ் கொடுத்துட்டு நம்ம மாட்டுக்கும் ஏறி ஐத்து பிடிக்கலான்னு நினைக்கிறேன். சட்டு புட்டு ஏறுங்க. க்ளோவல் போட்டாங்க. இருங்க, கீழே கேஃப் கிடைக்குது. ஐயோ, சுற்றி போட்டுருவோம் மக்களே. இருங்க, நம்மளும் போன் ஃபயர் போட்டுவிடும். பாவம், பையன் டேமேஜ் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறான். இருங்க மக்களே, வெளியே வர மாட்டேங்கிறான். வாடா அடிச்சிட்டாங்க. ஒன் ஃபயர் போட்டு நிற்பான். இருங்க, சரியாக ட்ரிகர் ஆக மாட்டேது மக்களே. என்ன தான் பண்ணுறது? கொஞ்சம் உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி தெரிஞ்சால் கமெண்டில் போட்டு விடுங்க. போச்சுங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, பொண்ணு கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும். அதனால் இது வரைக்கும் பொண்ணை நான் தலை நிமிர்ந்து பார்த்ததே கிடையாது. அதனால தான் அந்த பொண்ணு காலிலே அடி வந்துருச்சு. இல்லைன்னா மண்டியிலே கொட்டி விட்ருக்கலாம். என்னென்னலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கிருட்டுன்னு முடிச்சு விட்றான் மக்களே. வாங்க, நம்ம போட்டிருக்கதே பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 5-6 வீடியோ தான் போட்டிருப்போம். அதுலேயும் கமெண்டில் தம்பி போட்ட 2வது வீடியோவிலையோ ஃபஸ்ட்டு வீடியோவிலையோ கேட்டிருப்போம், 1 vs வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கோசரம் தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட்டுக்காக, இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசைக்காக. ஆசை கூட்டு வந்து அடித்து வீட்டுக்கு அனுப்பியிருப்போம் மக்களே. பாவம்
தம்பி வேறு ரொம்ப வருத்தப்படுவோம். புள்ள ஜெயிச்சிருன்னு வேறு நம்பிக்கையில் வேறு இருந்தான். நம்ம ஆசையை தூண்டி விட்டு கெடுத்து விட்டோம். போச்சுங்க இருங்க சுற்றி போட்டு போன் ஃபயர் போட்டு ரீப்பர் கெட்டு போட்டு கிரிட்டுற ஸ்வீட்னு இப்போ 3 ரவுண்டாக மெடிக்கிட்டே போடல. இப்போ தான் மக்களை மெடிக்கிட்டே போடுறோம். அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அவன் நம்மளை. கூட்டம் ஏறி இது வேறு மெசேஜ் வந்துட்டு ஏடி கிரிட்டு முடிச்சு விடுங்க. அழுத்துங்க மக்களே, கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐத்தி புடி பூயாடி நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்கள் மக்களே. ஐயோ இருங்க, ரெட் ஆட் வேறு கிடைக்க மாட்டேங்குது. போச்சுங்க, முடிஞ்சுங்க. அவங்க ஏறத்தை பார்த்தா நம்மளை அடிக்கிறோம், நம்ம அடி வாங்குற மாதிரி இருக்குங்க. நல்ல பையன் லைக்லாம் தட்டி விட்டான். அதே மாதிரி நீங்களும் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டு போயிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க மக்களே. ஏன்னா அதுதான் முக்கியம். இந்த ரவுண்டு எப்படி முடிய போகுதுன்னு தெரில. வாங்க ஏறி ஒரு கை பாத்திர வேண்டியது தான். இந்த வேறு என்ன தான் டக்குன்னு ஓப்பன் பண்ணி விடுங்கடா. ஏழை இப்படி பண்ணுறீங்க மெண்டலுக்கு இருக்குது பயலா. போங்க சட்டு புட்டுன்னு ஏறி. டைம் வேறு ஆச்சு மக்களே. அடுத்த வேறு வீடியோ எடுத்து போடுறது இல்லையா, நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால அது என்னென்னு தெரில மக்களே. சேனல் ஆரம்பித்ததுலேருந்து தான் வேலையாக வருது. அதுக்கு முன்னாடிலாம் வெட்டியாக தான் இருந்தோம். சரி அம்மா என்னங்க பேசிகிட்டே இருக்கும்போது அவன் மட்டும் அடிச்சிட்டான். ஃபீவர் மக்களே, வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இல்லைன்னு கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. வாய்ஸ் இருக்கிறதா மக்களே வரும். அதுக்கோசரம் இளையராஜா வாய்ஸ்லாம் இங்கே வராது, இருக்கிறது தான் வரும். பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ரவுண்டு அடிச்சிட்டாங்க. இந்த ரவுண்டு விடக்கூடாதுங்க. போனால் போது பொண்ணாச்சேன்னு பார்த்தா நம்மளே அடிச்சிட்டாங்க அவன். வாங்க இந்த ரவுண்டு விடக்கூடாது மக்களே. ஏறுங்க க்ளோவல் போட்டு. நம்ம வெயிட் பண்ணுறதே இல்லை, நம்மளாம் ஏற வேண்டியதான். க்ளோவல் போட்டு சட்டை போட்டுன்னு ஏறி போக வேண்டியதான். அவன் பாருங்க அங்கே போய் சுட்டுட்ருக்காங்க. அவன்ட்டாங்க முடிச்சுங்க. ஐயோ எதில் வச்சு ஐத்தி பிடிச்சான்னு தெரியல. MP40 கோப்ரா ஸ்கின் வச்சுருக்கான். அந்த டைலாக் அவனுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐத்துப்பிடி போயாட்டின்ற டைலாக் அவனுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். நமக்கு ஒன் டைம் படிச்சு தான் மக்கள் பழக்கம். ஐத்துப்பிடிலாம் நமக்கு வந்து செட் ஆகாது. இருந்தாலும் ஒரு 2 ரவுண்டு ஐத்தி பிடிச்சிருப்பேன். அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதெல்லாம் லிஸ்ட்டில் நம்ம எடுத்துக்க வேணாம். இந்த ரவுண்டு என்னன்னு பார்ப்போம் மக்களே. வந்துடுங்க இருடி வரேன். நம்மால் வெறி ஆகிட்ட மக்களே. அங்கே பாருங்கள் இவ்வளோ வேகம் ஓடி ஏறி போய் க்ளோவல் போட்டு சட்டு புட்டு முடிச்சு விடுங்க. ஏறுங்க கொஞ்சம் ஸ்டே பண்ணி நம்ம ஆடுவோம் மக்கள். ஏன்னா அவன் நம்ம ஏறினா அவன் நம்மளை அடிச்சு போடுறான். அதனால் அவனை ஏற விட்டு அடிப்போம் நம்ம. பாருங்க நம்ம இந்தாண்ட அவன் பக்கத்தில் வந்து அவன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. கிட்ட வாடா போச்சு. இதுதான் மக்களே நம்ம பண்ணுற தப்பு. பொண்ணு கேரக்டர் இவன் வேறு ஜூம் பண்ணி காட்டுறான். அதை பார்க்க கண்ணாடியெலாம் போட்டு நல்லா. கண்ணாடி பார்த்தோன்னே உங்களுக்கு யார் ஞாபகம் வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு யார் ஞாபகம் வந்துன்னு நான் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு அது தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஜூம் வேறு பண்ணி காமிச்சிட்டா. அந்த பொண்ணோட கண்ணாடி எல்லாம் நம்ம கண்ணுக்குள்ளே நிற்கிது. இருந்தாலும் 4 ரவுண்டு அடிச்சிட்டா மக்களே. வாங்க இதுக்கு நம்ம இந்த கேரக்டர் வச்சுட்டு வந்ததுனாலே பார்க்க பொண்ணு அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இதாகிடுது. மைண்ட் அப்செட் ஆகிடுது. மைண்ட் அப்செட்டில் மைண்டு மாறிட வேண்டியதாக இருக்குது. என்ன தான் பண்ணுறானுங்கன்னு தெரில மக்களே. பாருங்கள் போயிட்டு கிரட்டு முடிச்சு விடலாம். வாங்க ஏறா. ஐயோ மண்டையில் விட மாட்டேங்குது. இந்த ஆட்டம் பொறுமையாக ஸ்டே பண்ணி ஆடுவோம் மக்களே. அவனை கன்ஃபியூஸ் பண்ணோம். அங்கே க்ளோவல் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணால் அவன் நமக்கு தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு க்ளோவல் பின்னாடி ஒரு க்ளோவல் போட்டு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கும் பெட்டராக தான் இருக்கும். பிஆர்லையும் சிஎஸ்லையும் அதே மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். முன்னாடி ஒரு க்ளோவல் வச்சுட்டு 3 க்ளோவல் இருந்தால் முன்னாடி ஒரு க்ளோவல் பின்னாடி ஒரு க்ளோவல் வச்சுங்க. வாங்கினா பாருங்கள் மண்டை மேலே வாங்கினா பாருங்கள். இந்த டைம் நம்ம பேசிட்டே இருக்கும்போது அடிச்சிடலான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு நம்ம கொடுக்கவே இல்லை அவனுக்கு. மண்டை மேலே வாங்கினாங்க. மறக்கவே மாட்டான். எப்படி இருந்தாலும் போன ரவுண்டு அடி வாங்கினதுக்கு இந்த ரவுண்டு கொஞ்சம் மயக்கத்தோடு தான் வருவான்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ரவுண்ட்லேயே அடித்து பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பிடலான்னு நினைக்கிறேன். பேசுகிற கேப்பில் வந்து அடிச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறாங்க அவன். நம்ம என்ன சும்மாவா விட்டுருவோமா என்ன? வாங்க ஏறுங்க. கேட்டை அன்லாக் பண்ணிட்டாங்க. ஏறி மாடி ஏன் கப்பை கிழங்கு அப்படின்ற மாதிரி கப்பை கிழங்குன்னு கூப்பிட்டு கரணக்கிழங்கு ஆக்கி விட்டுறலாம்.
சட்டு புட்டுன்னு ஏற சொல்லுங்கள். இந்த பக்கம் ஏறோன்னு நான் பார்க்குறேன். ஏறிட்டா மக்களே, வாங்க வாங்க வாங்க. ரூம் மேட்ச்சில் ஒன்று செஷன் போடும்போது நீங்கள் இந்த இடத்துல ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஃப்ரீயாக க்ளோவல் போட்டு ஏறி ஆடலாம். தெரிஞ்சவங்க பிளேஸ், ஓல்டு பிளேஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சும்மா கருத்துக்காக சொல்கிறேன். தெரியாத பிளேஸ், ஏன்னா உள்ளே போய்ட்டு அந்த தூண் உள்ள இடஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடிக்கலாம். நம்மளோட ஐடியா எப்படி பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு க்ளோவல் போட்டு பின்னாடி ஒரு க்ளோவல் நின்று, பின்னாடி இருக்க க்ளோவல் நின்றுருந்தீங்கன்னா அவன் முன்னாடி இருக்க க்ளோவல் நினச்சி ஏறி அடிப்பான். அந்த நேரம் பார்த்து நம்ம மண்டை மேலே வச்சிடலாம் மக்களே. இந்த மாதிரி தான் சர்ன்னு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே இடத்துல நிற்கக்கூடாதுப்பா. எப்படி மக்களே, சொன்ன மாதிரி அடித்த அடியில் மயக்கத்தோடய வந்திருக்கான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நான் எப்பயுமே அப்படி தான் ட்ரை பண்ணுவேன். முன்னாடி ஒரு க்ளோவல் போட்டுட்டு அதுக்கு நேரம் அப்படியே பின்னாடி ஒரு க்ளோவல் போட்டு நீங்கள் பின்னாடி போட்ட க்ளோவல்லே வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எனிமி வந்து முன்னாடி இருக்க க்ளோவில் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறுவான். ஏறினோடனே எந்த எனிமியாக இருந்தாலும் சர்ன்னு ஐத்து பிடிக்க தான் பார்ப்பான். அவன் அந்த வெறும் க்ளோவல் ஐத்து பிடிக்கும் போது நம்ம இங்கேருந்து அவன் மூஞ்சிக்கு ஐத்திடலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இந்த ரவுண்ட் எப்படி முடிய போகுதுன்னு தெரில. வாங்க இதுலேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன் டைப் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியாக நமக்கு ரெட் ஆட்டும் ட்ரிகர் ஆக மாட்டேங்குது மக்களே. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ரெட் ஆட் கிடச்சி ஒரு இழுத்த மண்டை மேலே சர்ன்னு வேணும்னு பார்க்குறேன். கிடைக்க மாட்டேங்குது. போச்சுங்க, அவன் ஐத்து பிடிச்சிட்டாங்க. M10 லாங்லேருந்து அடித்தாலே இது MP40 பவர் வேறு குறைச்சி விட்டானுங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது மக்களே. பன்னி ஸ்கின்னை வச்சுக்கிட்டு இதில் மேட்ச் பார்த்தீங்கன்னா பன்னியாக கோப்ரான்றது தான் மச்சான் இது மேட்ச்சே. என்னோட பன்னியா இல்லைடா அவனுடைய கோப்ராவா அப்படின்ற மாதிரி இருக்குது. வெட்டுப்புலியா செத்த இலையா அப்படின்ற மாதிரி இருக்க மக்களே. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வெட்டுப்புலி. செத்த இலை யாருன்னு உங்களுக்கே தெரியும். போன ரவுண்டில் நான் செத்துட்டேன், அதுக்கு நான் செத்த இலையாக முடியாது. கோப்ரா ஃபேன்லாம் கமாண்டில் அசம்பிள் ஆகிடுங்க. பன்னி MP40 வச்சுருக்க ஃபேன்ஸ் எல்லாத்தையும், அதாவது பிளேயர்ஸ் எல்லாம், ஃபேன்ஸ்ன்னு சொன்னால் திட்டுவீங்க, பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கமெண்டில் அசம்பிள் ஆகிடுங்க. மேலும் மேலும் நம்மளுடைய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மக்களே. சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இருக்கேன். கீழே போயிட்டாங்க, வாங்க. எப்படியா இருந்தாலும் சுற்றி தான் வருவோம். நம்ம அதுக்குள்ளே ஒரு போன் ஃபயர் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். படிக்கட்டவே வரமாட்டோம். இந்த பக்கம் தான் வருவான்னு நினைக்கிறேன். அவன் எப்படி நின்றுக்கும். அதான் நம்ம வந்துட்டாங்க. எங்கே நிற்கிறான்னு தெரிலங்க. நம்ம வேறு துருன்னு இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரூம் மேட்ச் தம்பி கேட்டான்னு சொல்லி போட்டிருக்கோம். அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது. இருங்க, இந்த மேட்ச்லேயும் அதே மாதிரி நம்ம ஏறி சட்டு புட்டுன்னு சட்டார் புட்டார்னு கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வந்து தம்பியை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி போய் ஏறி சர்ன்னு ஒரு ஐத்து பிடிப்போம். இருங்க, போன் ஃபயர் தாங்க போட்டுக்கணும். HP கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நம்ம டிஃபீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் HP ஃபுல்லாக வச்சுட்டு ப்ளே பண்ண பாருங்கள். தம்பிக்காக தான் இப்போ ஸ்டே பண்ணி ஆட வேண்டியதாக இருக்குது. நம்ம முன்னாடி யாருன்னா அவன் பேக்கில் போகிறான். ஏறி போய் நம்ம அடி வாங்குறதுக்கு அவன் ஏறும்போது நம்ம அடிச்சிடலாம். பாருங்க, பொண்ணுன்றதுனால தாங்க எனக்கு முட்டிக்கு மேலே அடிக்கவே விருப்பம் இல்லை. அந்த பொண்ணு வேறு பார்க்க கண்ணில் போட்டு அழகாக இருந்தா எதுக்கு மூஞ்சில் அடித்து டேமேஜ் பண்ணிக்கிட்டு. ரெண்டாட்டம் மூஞ்சில் அடித்தோம்னா அது இருந்தாலும் நம்மளை பேசிகிட்டே இருக்கும்போது அடிச்சிட்டான்ற கடுப்பில் போய் அடிச்சிட்டோம். ஆனால் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை மக்களே. உங்களுக்கு என்ன வருதோ நீங்களே இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் ரவுண்டுன்னு நினைக்கிறேன். நமக்கு தான் லாஸ்ட் ரவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தம்பிக்கும் லாஸ்ட் ரவுண்டுன்னு தான் நினைக்கிறேன். வாங்க, இந்த மேட்சோடய முடிஞ்சுன்னா டேமேஜ் கொஞ்சம் தான் போயிருக்கு. முன்னாடி வரும் க்ளோவில் இந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் ஏறி சர்ன்னு ஐத்து பிடிச்சினா வேலை முடிச்சு மக்களே. பூயா! வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.